ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பூண்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டு குழம்பு செய்கிறதுக்காக 200 கிராம் பூண்டு எடுத்து 100 கிராம் பூண்டு உரித்து வச்சுருக்கோம். 100 கிராம் பூண்டு உரித்து இடித்து வச்சுருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு பூண்டு குழம்பு டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ பூண்டு குழம்பு செய்கிறதுக்காக 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூடவே 50 கிராம் புளி கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம். அரை முடி தேங்காய் நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். இப்போ பூண்டு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே நம்ம ஒரு கடாயில் 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம கீரி வச்ச 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரட்டும். கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம உரித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்ச பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இடித்த பூண்டு சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாம் வதங்கிறதுக்காகவும் பூண்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 நிமிஷம் இதை எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்ச புளியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக கொதிக்குது. இப்போவே கம்ம கம்மன்னு வாசனையாக இருக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு குழம்புக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் தேங்காய் சேர்க்கணும். அப்போ தான் பூண்டு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் செய்கிற மாதிரி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ மூடி திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள் பூண்டு குழம்பு எவ்வளோ சூப்பராக கொதிக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தழையை சேர்த்து நம்ம இறக்கிடலாம். இதே மாதிரி பூண்டு குழம்பு செஞ்சு பாருங்கள்.
ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்றவங்க கூட 2 தட்டு சாப்பாடு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட அப்பளத்தை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.